ஃபார் சார் பறந்து போ இந்த படத்துடைய ஒன்லைன் கதை ஒரு அப்பாவும் பையனும் போகக்கூடிய ஒரு ரோட் ட்ரிப். அந்த ரோட் ட்ரிப்ல அப்பாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு என்லைட்மெண்ட், லைஃபை பத்தின ஒரு புரியல். இதுதான் இந்த படம். ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட், ஃப்ரெஷ்ஷான ஜானர். ஒரு சின்ன பசங்களோட உலகம் எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், பெரியவங்களுக்கு பெரிய விஷயமா தோன்றது சின்ன பசங்களுக்கு அப்படி தோணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது வந்து சப்ப மேட்டரா கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க வயசு அப்படி. இந்த மாதிரி இன்னைக்கு தேதிக்கு பசங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதை மீட் பண்றதுல உள்ள இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ்குள்ள சேலஞ்சஸ் அப்படிங்கிற ரொம்ப ரெலவென்ட்டான டாபிக்கை ஒரு படத்துக்கான கதையா எடுத்ததே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அத வந்து உண்மையிலேயே ராம் வந்து அழகா யோசிச்சிருக்காரு. படத்துல கியூட்டான மொமெண்ட்ஸ்னு நிறைய இருக்கும். ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அதெல்லாம் சீனா எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு பையன், இந்த சிவாவுடைய பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாப்ல. அங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இன்னொரு காட்சியில அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு ஒன்று சொல்லுவாப்ல. இது வந்து லைஃப்ல சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு கட்டத்துல இன்னொருத்தங்க லைஃபை பார்த்து நம்ம நினைப்போம், அவங்க லைஃப் இன்னமும் நல்லா இருக்கு, நம்ம லைஃப் அப்படி இல்லையேன்னு. அதை வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேஜை கண்டிப்பா கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து அழகா ஒரு காட்சியா எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி சிவா வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அஞ்சலி. அவங்க வீட்டுக்கு போயிருப்பாப்ல. அவங்க ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு போகுது அப்படின்னு கேட்கும்போது ஒரு 100 சாப்பாடு போகும் அப்படிம்பாங்க. 100 தான் போகுமா, அவ்வளவுதான் வருவாங்களான்னு கேட்கும்போது இல்ல, நாங்க இவ்வளவு போதும்னு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. ஒரு அருமையான டயலாக் அது. அதாவது என்னோட லைஃபுக்கான சாட்டிஸ்பிகேஷன்ங்கிறது நான் செட் பண்றதான், எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கணும் அவசியமே இல்லை அப்படிங்கறத அந்த இடத்துல அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கடைசியில ஒரு தண்ணி பாட்டிலுக்காண்டி அலைவர, தண்ணி குடிக்காண்டி பயங்கர தாகத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு. தண்ணி பாட்டில ஒரு கையிலே இருக்கும். அதை ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணுவாரு. அது கூட ஒரு அழகான மெட்டாஃபோர் தான். நம்ம லைஃபுக்கான சந்தோஷங்கிறது நம்ம கூடவே தான் இருக்கு, நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ நிறைய இந்த மாதிரி ஒரு தத்துவங்கள், ஒரு லைஃப்க்கு ரொம்ப தேவையான விஷயத்த வந்து அழகா ஒரு காட்சியா எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி கியூட் மொமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. கிரேஸ் அவங்க தான் சிவாவுடைய ஒய்ஃபா வருவாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு துணிக்கடை வச்சிருப்பாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல பணப்பெட்டி ஒன்று தொலைஞ்சிரும். அப்போ ஒருத்தங்க மேல அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த சீன் எழுதப்பட்ட விதம். அதே மாதிரி ஒரு பாட்டிக்கு வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அந்த பாட்டி இன்னொரு சீன்ல அவங்க பேத்தியோட வந்து அவங்க அந்த கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பாங்க. அந்த காட்சி அதெல்லாமே ரொம்ப மாதிரி ஒரு ஃபீல் குட் மொமெண்ட். நிறைய வயலன்ஸ் உள்ள ரொம்ப மாதிரி மோசமான படங்கள் நிறைய வருது. இந்த சமூகத்தின் மேல ரொம்ப அவநம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியா எல்லாமே அப்படிதானே இருக்கு. இந்த உலகமே மோசமான உலகம், சுத்தி உள்ளவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு அப்படியே வரும்போது, அப்படிலாம் இல்ல, நிறைய நல்ல மனுஷங்க உலகத்துல இருக்காங்க, இது ஒரு பியூட்டிஃபுல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு படம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தா கூட அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சா எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் வந்து படத்துல நிறைய இருந்துச்சு. அதை நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். காஸ்டிங் கூட ஒரு தரமான காஸ்டிங். சிவா அவர் இந்த படத்துக்கு யோசிச்சதே வந்து ஒரு பிரில்லியன்டான ஐடியா. ஏன்னா அவர் ஒரே மாதிரி ஒரே ஜானர்ல நடிக்கிறவர், ஒரு மாதிரி ஃபன்னியா பண்றவர். இது லைட்டா ஒரு சீரியஸான ரோல். பட் சீரியஸான ரோல்லையும் அவருடைய ட்ரேட்மார்க் டைலாக் டெலிவரி இருக்கு இல்லையா, அதை சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. சிவாவோட ஒய்ஃபா வரக்கூடிய கிரேஸ், அவங்களும் ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் ஒரு சீன்ல அவங்க அக்கா வந்து இவங்களை பாத்திரக்கூடாதுன்னு ஒளிஞ்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. எக்ஸலண்டா பண்ணியிருந்தாங்க. படத்தோட நாயகனே அந்த குட்டி பையன் தான், மித்துன்னு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. அதாவது அந்த வயசு பையன் வந்து ஒரு மாதிரி கோவமா நடிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது அதெல்லாம் கூட ஓகே. பட் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, கில்ட்டியா ஃபீல் பண்றத நடிப்புல கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பையன் ஒரு மாதிரி சில சீன்ல அவங்க அப்பாட்ட சாரி கேட்பாப்ல. அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாப்ல. தரோலி என்ஜாயபிள் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது படம் சூப்பர்ல அப்படின்னு தானே சொல்ல தோணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அப்படி தோணல. இந்த படத்தை ஒரு கிரிட்டிக்கா பார்க்கும்போது படத்துல செமையா பண்ணியிருந்தாங்கப்பா, இந்த சீனை இப்படி முடிச்சிருந்தாங்க, அந்த சீனை அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க, படத்துல சில குறியீடுகள்லாம் யூஸ் பண்ணாங்க, ரொம்ப பொயட்டிக்கா இருந்துச்சு, மெட்டஃபோர்லாம் சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு படத்துல நிறைய பாராட்டலாம். ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு காமன் மேனா அந்த படம் பார்க்கும்போது இந்த படம் எப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது சின்ன பசங்களை இப்படி ஒரு யோசிக்கிறாங்க போல, இப்படி எதிர்பார்க்கறாங்க போல, நம்ம இன்னும் ஒரு பெட்டர் பேரண்டா இருக்கணும், அவங்கள இன்னும் புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தான் இந்த மாதிரி படம் ஏற்படுத்தணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் அப்படி ஏற்படுத்தல. அது ஏன்னா இந்த படத்தோட ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லைன்னு தோணுச்சு. எமோஷனல் கனெக்ட் ஏன் இல்லைன்னா படத்துக்கும் யதார்த்தத்துக்கும் ரொம்பவே தூரம். படம் கத்தாரில் இருக்குன்னா யதார்த்தம் கயத்தாரில் இருக்கும். நிறைய சீன்ஸ் ரொம்ப சினிமாட்டிக்கா படம் முழுக்க அந்த மாதிரி காட்சிகள் நிறைய தோணுச்சு. அதாவது அந்த பையன் பாத்தீங்கன்னா புழுக்குன்னு ஓடி போயிடுவாப்புல, திடீர்னு மரத்துல ஏறுவான், காட்டுக்குள்ள போவாங்க, காட்டுக்குள்ள ஒரு பெரிய மலையிலலாம் தனியா ஓடிட்டு இருப்பான், லாரியில போவான், ஒரு லாரி வரும், அந்த லாரியில டிராக்டர்ல ஏறி போவாப்ல. அப்படிலாம் ஒரு பேரண்ட் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சிவாக்கு வந்து ஒரு பைக் இஎம்ஐ கட்ட முடியாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி சிவா வந்து அவன் பையனுக்கு 4000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்துருப்பாப்ல, ஷூ கூட கிடையாது, செருப்பு வாங்கி கொடுத்துருப்பாப்ல. ஆனா பைக்குக்கு இஎம்ஐ கட்ட முடியல அப்படிம்பாங்க. இந்த மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் உண்மைக்கு நெருக்கமாவே இல்லை. அதனாலயே இந்த படத்தோட கனெக்ட் ஆக முடியல. இன்னொன்னு, இந்த படத்துல அந்த சின்ன பையன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் மேல ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சிம்பத்தி வரணும். அந்த சிம்பத்தி வந்தாதான் இந்த படம் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுமோ
ஒருத்தனை என்ன யோசிக்க வைக்கணுமோ அதை பண்ணும். பட் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் மேல வெறுப்பு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப சுட்டியா இருக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப நான்சென்ஸா ஒண்ணு பண்ணுவாப்ல. எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது ஓடி போயிருவாப்ல. திடீர்னு ரோட்ல ஓடுவான், காட்டுக்குள்ள ஓடுவான். நான் சொன்ன மாரி டிராக்டர்லலாம் தனியா ஏறி போயிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்புட்றா இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தான்னா, முதல்ல பேரண்ட்ஸ் வந்து நம்ம பெட்டர் பேரண்டா இருக்கணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. கூப்பிட்டு உங்க அப்பா மகனன்னு மண்டையில நாலு அப்பு அப்புவாங்க. ஏன்னா அந்த பையன் பண்றது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த பையன் தனியா அப்படி ஓடுறத வந்து அவங்க பெருசா அந்த படத்துல வந்து அந்த ஏரியாவை அட்ரஸ் பண்ணவே இல்ல. எனக்கு இந்த படம் வந்து ஒரு எதார்த்தமாவே இல்ல. அதாவது கன்டென்ட் வைஸ் ரொம்ப ரியாலிட்டில உள்ள விஷயங்கள், எதார்த்தமான விஷயங்கள். அது சொல்லப்பட்ட விதம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப செயற்கையா இருந்துச்சு. ஒரு ரோட் ட்ரிப் போவாங்களாம், ஒரு ஊருக்கு போவாங்களாம். அந்த ஊர்லலாம் அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆத்துல குளிச்சுட்டு இருப்பாங்களாம். அந்த எபிசோடு அதாவது ஒரு கதையோட போக்குலயே போயி ஒரு மெசேஜ் சொல்றது, ஒரு விஷயம் சொல்றது ஓகே. பட் ஒரு மெசேஜ சொல்றதுக்காண்டி படத்துல ஒரு டீடூர் எடுத்து ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்றது, ஒரு கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்றது. அப்படிதான் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜேசுதாஸ் எபிசோட் ஒண்ணு வரும். ஒரு 1/4 மணி நேரம் வருவாய்ங்க. அப்புறம் அவங்க போயிருவாங்க. ஸோ ஓவராலா எனக்கு வந்து படம் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகல. இன்னொரு பிரச்சனை படம் முழுக்க பாட்டா இருக்கும். பாட்டு ஓகே எல்லாம் சின்ன சின்ன பாட்டு தான். பட் அந்த பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி நர்சரி பாட்டா நர்சரி ரைம்ஸ் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணது தான். பட் இது வந்து சின்ன பசங்கள பத்தின படம். ஆனா படம் வந்து பெரியவங்களுக்கான படம். பெரியவங்களுக்கான படங்கும்போது படம் முழுக்க பாபா பிளாக் ஷீப், ரிங்கா ரிங்கா ரோசஸ் நர்சரி ரைம்ஸ் மாதிரியே எல்லா பாட்டும் இருந்துச்சுன்னா, அதுவே அந்த எமோஷனல் கனெக்ட் வரவிடாம பண்ணிரும் இல்லையா? அதுவும் ஒரு முக்கிய காரணமா எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலா கன்டென்ட் வைஸ் சூப்பர். கியூட்டான காட்சியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த படம் வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ வித்தியாசமான பதார்த்தம், பட் நோ எதார்த்தம். ஒரு ஆவரேஜான மூவியா தான் எனக்கு பட்டுச்சு. பட் அகைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் மூவி தான். பை.